ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவரக்காய் பொரியல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா சட்டியை எண்ணெயில் காய வச்சுக்கிறணும். காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா மேலே தெரிச்சோன்னா கருவேப்பிலை போடணும். அதேமாரி 4 பட்டை மிளகாய் கிள்ளி போடுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 வெங்காயம் போடுங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அவரைக்காய் நறுக்கி கழுவி வச்சுருப்பீங்களா, அதை போடுங்க. அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். அந்த நம்ம கருவேப்பிலை, பட்டை மிளகா, வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா சுற்றி விட்டு வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு அது மேலே இது பண்ணணும். நம்ம வதங்கிறதுக்காண்டி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டுப்பட்டு மூடிக்கிறணும். கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி போடுங்க வதங்கிறதுக்காண்டி. கொஞ்சமாக போட்டால் போதும் மஞ்சப்பொடி. அது வதங்கணும், அதுக்காண்டி சீக்கிரம் வதங்கணுக்காண்டி மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறணும். வேகும், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பருப்பு சாப்பாடுக்கெலாம் லைட்டாக மிளகாப்பொடி போட்டால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பருப்பு குழம்புக்கெலாம். அதனால் நான் லைட்டாக மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைக்கான அளவு, இந்த அவரைக்காய்க்கு தேவைக்கான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அது சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் நான் தேவைக்கான அளவுக்கு நான் தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் போடணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் தேங்காய் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாப்பொடி, தேங்காய் இதெல்லாம் நமக்கு சேரும்போது அது தனி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு குழம்புக்கெலாம் இப்படி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.